சிஃபாயா டீச்சர் உங்களுக்கு ஹஸ்ட் குடுத்துருக்கேன். வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. டீச்சர் உங்களோட லைன் கிளியர் இல்ல. சிஃபாயா டீச்சர். டீச்சர் உங்களோட லைன் கிளியர் இல்ல. நீங்க பேசுறது விளங்கல. யாரு நம்ம இடையில ஸ்டார்ட் பண்றது? Sifaya teacher. சிஃபாயா டீச்சர் நீங்க இப்ப தொடங்கலாம். சிஃபாயா டீச்சர். சிஃபாயா டீச்சர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
டீச்சர் கேக்குதா? டீச்சர் கேக்குது டீச்சர், ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் MAF ஷிஃபாயா, அல் இக்ரா ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சென்டர், ஹபுகஸ் தலாவ. இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ECCT டீச்சர் ஆஃப் சவுத் ஏசியன் கண்ட்ரி மூலம் வழங்கும் ஆசிரியர்களை மேம்படுத்தும் இந்நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. இன்று நாம் பார்க்க போவது மீனா மேடமினது மொடியூல் 2 லெக்சர் 7, 8, 9, 10 பார்க்க போறோம். என்னோடு சேர்ந்து ஸ்டேஜ் 1 தமிழ் மீடியம் குரூப் 3 என்னோடு சேர்ந்து சக ஆசிரியராக ரமீசா டீச்சர், ஷபீதா டீச்சர், கோகிலா டீச்சர், ஷஹாயம் டீச்சர், அமல் ரிஸ்வான் டீச்சர் ஆகியோர் கலந்து கொள்கின்றார்கள். எல்லோரது வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நாம் வாழ்வதைத்தான் நாம் இந்த லெக்சர்ல படிக்க போறோம். ரீவயரிங் பார்ட் 2. எவ்வாறு மீனா மேடம் குழந்தைகளினதும் வயதானவர்களதும் வாழ்க்கையில் வரும் மானசீக நோய்களை குணப்படுத்தி அவர்களை வழிநடத்துபவர். குழந்தைகள் 1 லட்சத்திற்கும் மேலானவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி பெறுவது என்று பற்றி சொல்லிக் கொடுத்து உருவாக்கியுள்ளார். எமது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை முகம் கொடுத்து வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் மூலம் சொல்கிறார். புதிய துணியை எமக்கு கழுவ இலகுவாக இருக்கும், அதில் கரைப்பட்டால். ஆனால் பழைய துணியில் கரைப்பட்டால் அதை கழுவும் போது கிழிந்து போய்விடும். அது மாதிரியே எமது மனதும் தேவையுள்ளவை இல்லாதவை எல்லாவற்றையும் போட்டு தலையில் பேத்துக் கொள்வோம். இன்று சொல்லித் தருகிறார், தேவையற்றவைகளை நீக்கிவிட்டு மனதை சுத்தப்படுத்துவது எவ்வாறு. நாம் வாழ்க்கையில் வெல்லும் முறை பற்றி, எமது மனதை நாம் சுத்தமாக ஒரே நிலையில் வைத்துக் கொள்வது பற்றியும், எம்மிடம் வரும் குழந்தைகள் வெள்ளை நிற துணி மாதிரி, அவர்களின் பிரச்சனைகளை எவ்வாறு ஜெயிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை வெற்றி பெற வைக்க முடியும். எமக்கு வெற்றி பெற வைக்க முடியும். நல்ல எண்ணங்களை வளர்த்து எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோம். எமது மாணவர்களையும் நாம் உருவாக்குவோம். அதைத்தான் இன்று எமக்கு மீனா மேம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். How many of you feel that it is different call to change? நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி வாழ்கிறோம். வீட்டில் ஒரு மாதிரி, முன்பள்ளியில் வேற மாதிரி, நண்பர்களுடன் வேற மாதிரி வாழ்கிறோம். இப்படியே நாங்க வாழ்ந்துட்டோம். எமக்கு வாழ்க்கையில் மாற முடியாது என்று நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம். குடும்பத்திலோ, படிப்பிலோ, பணத்திலோ எதில் என்றாலும் எமக்கு சேஞ்ச் ஆக இயலாது. நான் இப்படித்தான் வாழ்வேன். சம்டைம் நாங்க நினைத்தாலும் மாற முடியாது என்று ஏதாவது உள்ளதா? மீனாமாம் சொல்கிறார், ஒரு கண்ணாடியை எடுத்து வரவும் என்று வந்து உங்களது முகத்தை பார்க்கவும். அதில் நீங்க என்ன அவதானித்தீர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? இரண்டையும் சொல்றாங்க. நான் அழகானவள் என்று நினைத்தேன். என்னை பார்க்கும் போது வயது போன மாதிரி தெரிந்தது. எனக்கு டயர்ட் மாதிரி இருந்தது என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாக சொல்றாங்க. மேடம் சொல்றாங்க, நாங்க கண்ணாடியை பார்க்கும் போது எமது முகத்தில் உள்ள எமது முடி, எமது கண் புருவம், எமது கண், லிப்ஸ், தோல், காது எல்லாம் பார்ப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங் வரும். கண்ணாடியை பார்த்து கட்டாயம் நாங்கள் எம்மை பற்றி டைம் ஒதுக்கி சிந்திக்க வேண்டும். மீனா மேடமினது இளம் வயதில் எடுத்த போட்டோ ஒன்றும், டீச்சர் ஸ்லைட மாத்துங்களே, போட்டோ ஒன்றும் இப்போதுள்ள வயதில் எடுத்த போட்டோ ஒன்றும் காட்டியுள்ளார். அவரின் இளவயதில் உள்ள அவரது வாயையும் பல்லையும் தற்போதுள்ள வாயையும் பல்லையும் பார்த்து சொல்கிறார்கள். ஒவ்வொரு விதமான கொமெண்ட்ஸ் பண்ணியுள்ளார்கள். 20 வயதில் அழகான பல், அழகான சிரிப்பு, அழகு நீங்க இப்போ கொஞ்சம் சேஞ்ச் போன மாதிரி இருக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. மீனா மேம் சொல்றார், யாரு பார்த்தாலும் மெலிந்திருக்கிறீங்க, எலும்பு எல்லாம் என்ன முடியும் என்று கமெண்ட் சொல்றாங்களாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கேட்டு அவரது வாழ்க்கையும் புளிச்சு போய்விட்டதா சொல்றாங்க. அது மாதிரிதான் எமக்கும் யாரு கண்டாலும் நீங்க மெலிந்திருக்கிறீங்க,
உங்களது பல் அப்படி இருக்குது, உங்களோட சிரிப்பு அழகா இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் அசிங்கம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நாங்களும் பொருட்படுத்த கூடாது. ஏண்டா எமக்கு கொமெண்ட்ஸ் கேட்டு கேட்டு பழகி போயிட்டு மாணவர்களுக்கு நாம் ஒரு கொமெண்ட்ஸும் பண்ண எம்மிடம் வரும் மாணவர்களுக்கு நாம் ஒரு கொமெண்ட்ஸும் பண்ண கூடாது. என்றால் அவ்வாறான கொமெண்ட்ஸ் பண்ணினால் எமது மனம் எவ்வாறு நோமோ அதே மாதிரி அவர்களது மனமும் நொந்து ஃபீலிங் ஆகும். நன்றி. அடுத்ததாக சகாயம் டீச்சர் தொடர்வார். தேங்க்யூ டீச்சர். நான் சகாயமலர் லோகு. நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான சவால்களை, பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். எம்மை பற்றியதான எமது கருத்துக்களையும் எம்மை பற்றியதான பிறருடைய கருத்துக்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிரகாரம் நாங்கள் about your appearance, அதாவது உங்கள் தோற்றம் பற்றி, எங்களுடைய தோற்றங்களை பற்றி நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் கூறுகிறோம். அதை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஐ லுக் அக்லி, நான் அசிங்கமாக இருக்கிறேன். இரண்டாவது என் தலைமுடி மோசமாக இருக்கிறது, நான் மிகவும் குண்டாக இருக்கிறேன், என் தோல் பயங்கரமாக இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய மூக்கு இருக்கிறது, என் பற்கள் கோணலாக இருக்கின்றன, நான் தெளிவாக தெரிகிறேன், என் உடைகள் மோசமாக இருக்கின்றன, நான் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு என்னுடைய புன்னகை பிடிக்கவில்லை. இவ்வாறான எங்களை பற்றியதான நெகட்டிவ் எண்ணங்கள், கருத்துக்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எமது தோற்றம் பற்றி நாங்கள் இவ்வாறு நினைக்கிறோம். இவ்வேளைகளிலே எம்மை பற்றி பிறர் இவ்வாறான கருத்துக்களையும் சில வேளைகளிலே கூறலாம். எனவே மேற்கூறப்பட்ட கருத்துக்களில் எங்களை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை மீனா மேடம் எங்களுக்கு அதை சிந்தித்து அதை அவர்கள் எழுத சொன்னார்கள். அடுத்ததாக about my cooking, அதாவது எங்களுடைய சமையலை பற்றி, எங்களுடைய சமையலை பற்றி கூறும்போது அடுத்த ஸ்லைட், எங்களுடைய சமையல் மோசமாக இருக்கிறது, நான் எப்போதும் உணவை நான் ஓவராக குக் பண்ணி அதை கருக வைத்து விடுகிறேன், நான் சமைக்கிற உணவுகளிலே சுவை இல்லை, என்னால் சமையல் குறிப்புகளை சரியாக பின்பற்ற முடியவில்லை, நான் ஆரோக்கியமற்ற உணவு தேர்வுகளை நான் செய்கிறேன், நான் காய்கறிகளை அளவுக்கு அதிகமாக சமைத்து விடுகிறேன், அதாவது ஓவர் குக்கிங். அடுத்ததாக எனது பேக்கிங் ஒருபோதும் சரியாக இருப்பதில்லை, என்னால் எதையும் அழகாக உருவாக்க முடியாது, நான் அதிகமாக உப்பை பயன்படுத்துகிறேன், எனக்கு நன்றாக சமைக்க தெரியாது. இவ்வாறாக நாங்கள் எமது சமையலை பற்றி என்ன நினைக்கின்றோம், இவ்வாறான கருத்துக்களில் நாங்கள் எங்களுடைய சமையலை பற்றி என்ன நினைக்கிறோம் என்று தனித்தனியாக மீனா மேடம் அதை குறித்து எங்களை கமெண்ட் பண்ண சொன்னார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சகாயமலர் டீச்சர். நாங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய அப்பியரன்ஸ், நாங்க எங்களை பத்தி நாங்க எந்த வகையில நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க நம்மளை பத்தி எப்படியான கருத்துக்களை எங்களோட மனசுல வச்சிருக்கோன்ற மாதிரி தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா about my family and relationship அப்படின்னு சொல்லும் போது எனது குடும்பத்திலையும் என்னுடைய உறவுகளுக்கும் இடையில நாங்க எப்படியான கருத்துக்களை வந்து நாங்க வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, மை ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் ஃபைட்டிங், என்னுடைய குடும்பம் எப்போதுமே என்னோட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அவங்க எப்பொழுதுமே என்னோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, என்னோட தாய் தகப்பன் என்னுடைய பெற்றோர் வந்து எங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க, நாங்க வந்து ரொம்ப தாழ்மையான கம்யூனிட்டில இருக்கிறோம், என்னுடைய ஃபேமிலி வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, கட்டாயப்படுத்துறாங்க, என்னுடைய ஃபேமிலி வந்து எனக்கு எந்த விதத்திலயுமே சப்போர்ட் இல்ல, என்னுடைய சிப்லிங்ஸ், என்னுடைய கூட பிறந்தவங்க, என்னுடைய உடன்பிறப்புகள் எப்பவுமே என்ன தனியா விட்டுடுறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம எங்களோட குடும்பத்துல நாங்க எப்பயுமே சந்தோஷமா இருந்ததே இல்ல, நான் சொல்றதை என்னுடைய குடும்பத்தார்கள் வந்து எப்பொழுதுமே கேட்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்னோட ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அப்படியான ஒரு மனத்தோட்டிலே தான் நாங்க இருக்கிறோம். அதனால நமக்கு சொல்றாங்க மீனா மேம், நீங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சரி, உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் சரி, எப்படியான சிந்தனைகளுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா about my work, நான் என்னுடைய தொழில்ல எப்படியான ஒரு சிந்தனையோட இருக்கேன், நாங்க இப்படியான சிந்தனைகள் வார்த்தைக்கு நாங்க எப்படி மத்தவங்க எங்களை பாக்குறாங்கன்றத நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, நான் எப்பொழுதுமே என்னோட டைம் டெட்லைனை வந்து மிஸ் பண்ணிடுவேன், எனக்கு ஒர்க்ல வந்து எப்போதுமே என் வேலை வந்து எப்போதுமே போதுமானதா இருக்கல, நான் வந்து நிறைய வேலைகளை செய்ய முடியல,
அப்படின்னா என்னுடைய டாஸ்க், என்னுடைய பணிகள வந்து இலகுவா என்னால தொடர முடியல. அது மட்டும் இல்லாம நான் வந்து குடுக்குற பிரசன்டேஷன்ஸ், என்னுடைய முன்வைப்புகள் எப்பயுமே நல்லதா இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு பார்க்கும்போது எனக்கு நல்ல யோசனைகள் இல்ல. என்னுடைய அறிகுறிகள வந்து நான் நல்லா தவற விட்டுர்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு நல்ல ஐடியாஸ் இல்ல. எனக்கு எப்போதுமே நல்ல சிந்தனைகளும், புதிய புதிய சிந்தனைகள் வர்றதே கிடையாது. என்னுடைய ரிப்போர்ட்ஸ்ல எப்பயுமே நான் மிஸ்டேக்ஸ் விட்டுர்றேன். என்னுடைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கல. நான் எப்ப பார்த்தாலும் டயர்ட் ஆயிடுறேன். மன அழுத்தத்துக்கு ஆளாகுறேன். அ எனக்கு மட்டும் அது மட்டும் இல்லாம நான் ஒரு நல்ல டீம் லீடராவோ, என்னால ஒரு குட் பிளேயராவோ இருக்க முடியல. அப்படியான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. இதே மாதிரி இப்ப இருக்க நாங்க டீச்சர்ஸா இருக்கிற நாங்களும், உங்களுடைய வொர்க்ல நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய எண்ணங்கள் என்ன? அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்றாங்க. தொடர்ச்சியா அமல் ரிஸ்வான் டீச்சர் கன்டின்யூ பண்ணுவாங்க. தேங்க் யூ. நன்றி சபிதா டீச்சர். இந்த தலைப்பாக காணப்படுற பணம் மற்றும் செல்வம் இதற்கானதாக காணப்படுற என்னிடம் போதுமான முதலாவதாக என்னிடம் போதுமான பணம் இல்லை. அதாவது என்னிடம் போதுமான பணம் இல்லை என்று. இரண்டாவதாக நான் எப்போதும் நான் கடன்ல தான் இருக்கிறேன் என்பது. மூணாவது, நான் பணத்தை சேமிக்க சரியா தெரியல. நான்காவதாக காணப்படுற நான் மிகவும் செலவழிக்கின்றேன். நான் மிச்சமா வேஸ்டா செலவழிக்கிறேன், தேவையில்லாததுக்கு செலவழிக்கிறதாக காணப்படும். ஐந்தாவதாக காணப்படுற நான் குறைந்த சம்பளம் வேலை. அது நான் என் ஜாப்ல சரியான சேலரி இல்லை. ஐந்தாவதாக நான் குறைந்த சம்பள வேலை செய்கிறேன். ஆறாவதாக நல்ல பொருட்கள் வாங்க முடியவில்லை. நல்ல குவாலிட்டியான சாமான் வாங்குறதுக்கு எனக்கு முடியாதிருக்கிறது. ஏழாவதாக எனது கடன் மதிப்பீடு மோசமான நிலையில காணப்படுற. எட்டாவது, நான் பணத்தை நிர்வகிப்பதில் மோசமாக இருக்கின்றேன். எனக்கு சரியாக சரியா மேனேஜ் பண்ண தெரியாது. 9வதாக காணப்படுற எதிலுமே முதலீடு செய்ய எனக்கு எதிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 10வதாக காணப்படுற நான் எப்போதும் கட்டணம் பற்றி கவலைப்படுகின்றேன். அதாவது நான் கெட்ட வேணுமான விடயங்கள் தொடர்பான, அதாவது நான் சொல்லி பே பண்ண விடயங்களுக்கும் நான் கவனத்தில் கொள்கின்றேன் என்பதாக காணப்படுறேன். அடுத்ததாக காணப்படுற how many of you are to make a 1% change. அதாவது என்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு பொதுவாக இல்லாட்டி மாணவர்களுக்கு. டீச்சர் ஸ்லைட் சேஞ்ச் பண்றா? How many of you are the make 1% change. அதாவது இது என்ற வார்த்தைகளானது குழந்தைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு சற்று குழப்பமான கற்பனை குழப்பமானது, அதாவது அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள கற்பனை சார்ந்ததாக காணப்படும். இதனாலதான் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் போது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வச்சு தொடர்பு கொள்ளும் போது எளிய வார்த்தைகள், அதாவது குழந்தைகள் விளங்குற மொழிநடைகள் பாவிப்பதற்கு. உதாரணமா அடுத்ததாக இதற்கு உதாரணமாக சில போல சிறிய உதவி, அதாவது நீங்கள் சிறிய உதவி செய்யலாமா என்ற வார்த்தைகளானது குழந்தைகளுக்கு மிச்சம் அந்த விலகாத நிலையில காணப்படும். அது மட்டுமன்றி குழந்தைகள் அதாவது குழந்தைகளுக்கு நாங்க டைம் அதாவது அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இந்த பாடங்களில் கூட நாங்கள் கற்பழிப்பதன் கூட அவர்கள் சுத்தம் செய்வது, அதனுடைய அவர்கள் பகிர்ந்து கொள்வது, அதற்கான நாங்க வாய்ப்புகளை அளிக்க வேண்டியதாக காணப்படுறது. முக்கியமா இந்த பாடத்தின் ஊடாக வெளியே கொண்டு வர சிறிய நல்ல மாற்றங்கள் செய்வது, சிறிய சேஞ்ச் பண்றது படிப்புல இருந்தா நல்ல. ஆனா அந்த சேஞ்ச் நாங்க பண்றது அவர்களுக்கு விளங்குற எளிமையான சொற்களால சேஞ்ச்கள் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதற்காக காணப்படுறது. அடுத்ததாக காணப்படுற நியூரோன்ஸ் என்று சொல்றது மூளை நரம்பு செல்கள் ஆக காணப்படும். அதாவது ஒவ்வொருவருடைய மூளையில, அதாவது குழந்தைகள் என்றாலும் எல்லோருடையும் இது மூளையில சிறிய நியூரோன்ஸ்கள் காணப்படுற என்றும்
இவையானது எங்களுக்கு எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் என்பவற்றிற்கு உதவியாக அமைக என்பது குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொடுக்குதல் வேண்டுமானதாக காணப்படும். நன்றி. இத்துடன் என்னுடைய பகுதியானது முடிவுக்கு வருகின்றது. தேங்க்யூ டீச்சர். அடுத்ததா வந்து ஃபார்மிங் நியூ கனெக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிந்தனைகளை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஒரு மலையடி வாரத்தை நாங்கள் முதல் அடி எடுத்து வைக்காம மலையடியை வந்து எங்களால் பார்க்க இயலாது. ஒவ்வொரு படியாக ஏறின பிறகுதான் மலையடி வாரத்தை பார்க்கலாம். அதே மாதிரி தான் எங்களோட லைஃப்லேயும் ரீவயர் பண்ணிக்கொள்ளணும். அப்படின்னா ஏன்னா மூளையில இருக்கிற நியூரோன்ஸ் குழப்பங்கள் இருக்கிறது. நியூரோன்ஸ் அதே மாதிரிதான் மூளையில இருக்கிற நியூரோன்ஸ் குழப்பங்கள் இருக்கிற நியூரோன்ஸ் வந்து எங்க மூளையில இருக்குதானே, அதை நாங்க செய்வதற்கு முதல் அடி எடுக்கணும். வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் படி. நாங்க ஒரு விஷயத்தை யோசிக்கொள்ள, உதாரணமா நான் சண்டை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கொள்ள, சண்டைன்றது ஒரு நெகட்டிவ் அப்படி யோசிக்கலாம். பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். இப்ப நான் சந்தோஷமா இருப்பேன், சண்டை எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்துலயும் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாம பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்றது தான் இதுல நான் பார்த்தோம். அடுத்ததாக வந்து ஸ்ட்ரென்திங் த எக்ஸிட்டிங் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா லாஸ்ட் லெக்சர்ல நாங்க பார்த்த மாதிரி எந்த விஷயத்தையும் நெகட்டிவா எடுக்காம பாசிட்டிவா எடுக்கணும் அப்படின்னு தான் படிச்சோம். இப்ப குழந்தைகள் எடுத்தாலும் சில நேரத்துல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது குழந்தை வந்து சரியான சுட்டித்தனம் அப்படின்னு எல்லாம் நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூட, அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட 2-3 டைம்ஸ் நாங்க சொல்லும் போது பேரண்ட்ஸ் மனத்துல அது பதிஞ்சிடும். என்ன குழந்தை வந்து சரியில்லை, சரியான சுட்டித்தனம் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்ல பதிஞ்சிடும். அதுக்கு பிறகு குழந்தைகள் எந்த விஷயத்த எடுத்தாலும் பேரண்ட்ஸ்ல மைண்ட்ல இருக்கிறது வந்து என்ன பிள்ளைக்கு வந்து எதுவும் இல்லாது, அவங்க வந்து சரியான அந்த நோட்டி வேலைகள் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தான். அது இது மட்டும் இல்லை, குழந்தைகள் விஷயம் மட்டும் இல்லை, பர்சனல் ப்ராப்ளம் எடுத்தாலும் அது மாதிரி தான். நெகட்டிவா இல்லாம எல்லாத்துலயும் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ண. அப்படின்னா இல்லை எல்லா குழந்தைகள் மாதிரி தான் என்ன குழந்தைகளும் ஒரு ஏஜ்ல தான் இப்படி இருப்பாங்க, அதுக்கு பிறகு ஓகே ஆயிடுவாங்க. அது மாதிரி எல்லாத்துலயும் வந்து நாங்க பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். அதுல தான் வந்து நியூரான்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். தேங்க்யூ டீச்சர்ஸ். டீச்சர் அடுத்தது வந்து கோகிலா டீச்சருக்கு கவரேஜ் இல்ல. நான் 7 மணிமை செய்யவா டீச்சர்? இதில் மீனா மேம் எங்கள் சிந்தனைகளை பகிரவும், எதிர்மறையான சிந்தனைகளை எரித்து விடும்படி சொல்றாங்க. அதன் பிறகு எமது மூளையை புதுப்பிக்கவே செயற்பாடுகளை செய்ய சொல்றாங்க. கண்களை மூடிக்கொண்டு சில சமயங்களின் பின் எமது கண்களை மூடிக்கொண்டு இருக்கும்படியும் அதன் பின் எமது எண்ணங்களை பகிரவும் மீனா மேம் எங்களுக்கு சொல்றாங்க. சொல்லி எங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது, ஐ எம் ஃபீலிங் ரிலீஸ், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்திக்கிறாங்க. அடுத்து எல்லோரும் நேராக உட்கார்ந்து நாம் வெளியே இருப்பதாக நினைச்சு கண்களை மூடவும். நாம் ஒரு பலூன் ஊதினால் பலூன் பெரிதாகவும் காற்றை இல்லாமாக்கினால் அது சின்னதாகவும் ஆவதை உணர முடியும். கைகளை நன்றாக தேய்த்து முகத்தை தேய்த்துவிட்டு
எமது கண்களை திறந்து எப்படி ஃபீல் பண்ணது என்று மீனா மேம் எங்கள்கிட்ட கேக்குறாங்க. சிறந்த கமெண்ட்ஸ் கிடைத்தது இவர்தான். இப்போது நாமே நமக்கு கைத்தட்டி கொள்வோம் என்று அடுத்த கோயில டீச்சர் ஜாயின் அவங்களே. கோயில டீச்சர் செய்றீங்களா? உங்களோட ஜாயின் ஆகுறீங்களா? கோயில டீச்சர் சபி டீச்சர் என்ன செய்வோம்? அவங்க தொடர்ச்சியா நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்க நமக்கு ஆக்டிவிட்டிஸ் பத்தி தான் சொல்லி தராங்க மீனா மேம். அப்படின்னு சொன்னா நம்மள எல்லாம் வெளியில இப்ப நாங்க வந்து கற்பனையில நாங்கள எல்லாம் வெளியில இருக்கிற மாதிரியும் கண்ணை மூடி உட்கார சொல்றாங்க. அப்ப வெளி தோற்றத்துல நாங்க வந்து எப்படியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம் அப்படின்றத மனசுக்குள்ள கற்பனையா சொல்றாங்க. அந்த நேரத்துல எங்களுடைய உள்ளங்கை ரெண்டையும் நல்லா தேய்ச்சு அந்த கைகள் ரெண்டையும் நம்மளுடைய கன்னத்துல வச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படியான ஃபீலிங்ஸ் வருது, என்ன மாதிரியான டிஃபரன்ஸை நாங்க வந்து ஃபீல் பண்றோம் அப்படியான விஷயங்களை வந்து மீனா மேம் எங்களுக்கு சொல்லி தராங்க. இந்த பாடத்தின் தொடர்ச்சி இதுல மட்டும் இல்லாம நாங்க லெக்சர் 8லயும் பார்க்க போறோம். இதோட எங்களுடைய லெக்சர் 7 முடிவடையுது. அடுத்ததாக நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம் லெக்சர் 8. தொடர்ச்சியா நாங்க லெக்சர் 8 பார்ப்போம். இந்த லெக்சர் 8 வந்து நாங்க ஏற்கனவே செஞ்ச லெக்சர் 7 தொடர்ச்சி மாதிரியும் அதற்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்களை எங்களுக்கு மீனா மேம் சொல்லி தராங்க. இன்னைக்கு பாக்குறோம்னு சொன்னா அவங்க வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி நல்ல விஷயம் ஒண்ணு, அழகான விஷயம் ஒண்ணு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நம்மளுடைய எங்களுடைய மனசுல வந்து நிறைய ஆசைகள் இருக்கும்போது நமக்கு வந்து நிம்மதி இருக்காதாம், நமக்கு வந்து சந்தோஷங்கள் இருக்காதாம். அப்ப நாங்க வந்து பெரிய பெரிய நிறைய ஆசைகள் இல்லாம நம்மளால நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஆசைகள் எதுவும் நிறைய அந்த சொல்லுவாங்க இல்லையா, பேராசை இருந்தா நஷ்டத்துல முடியும். அந்த மாதிரிதான் நாங்க ஆசைகள் இல்லாம வாழும்போது நம்மளால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லி தராங்க. இந்த டைட்டில்ஸை வச்சுதான் இந்த பாடம் முழுவதுமாவே அவங்க நமக்கு கொண்டு போறாங்க. அவங்க நமக்கு வந்து ஸ்லைட்ஸ் வந்து ஷேர் பண்ணாம அவங்க நம்மளோட டைரக்ட் கான்டாக்ட் பண்ண ஆசைப்பட்டாங்க இந்த பாடத்தை படிப்பிக்கும் போது. ஏன்னா அப்படி நமக்கு படிப்பிக்கும் போதுதான் அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய உணர்வுகளை வந்து டைரக்டா நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நம்மளுடைய உணர்வுகளை நாங்க எப்படி வெளிப்படுத்துறோம், நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸை நாங்க வந்து எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படின்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால அவங்க நம்ம கிட்ட கேட்டாங்க, நாங்க ஸ்லைட்ஸை வந்து ஷேர் பண்ணவா இல்ல வேணாமனா. அப்ப நாங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன, நமக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளை பார்த்து நாங்க ஸ்லைட்ஸ் இல்லாம படிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நமக்கு இந்த லெக்சர்ஸ் ஃபுல்லாவே ஸ்லைட்ஸ் இல்லாம நமக்கு கொண்டு போனாங்க. ஆனா நாங்க இன்றைய தினத்துல ஸ்லைட்ஸோட நம்மளோட இந்த பாடத்திட்டத்தை கொண்டு போறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம லைஃப்ல எதிர்நோக்குற சவால்கள் ஏற்கனவே நாங்க பாடத்துல படிச்சும் போது 4வது 5வது பாடத்திட்டங்கள்ல பார்த்தோம். பணம், தொழில், ரிலேஷன்ஷிப் இப்படியான சவால்களை நாங்க எதிர்நோக்கும் போது அந்த ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையோட தொடர்புடையதா இருந்துச்சு. இப்ப பணம் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போனா நமக்கு அந்த மருந்து எடுக்கிறதுக்கு பணம் தேவை. பணம் இல்லைன்னா நமக்கு ஆரோக்கியமா இருக்க முடியாது. வேலை இல்லைன்னா நமக்கு பணம் இல்லை. அப்படி இந்த பணம் அப்படின்ற விஷயத்த வச்சு ஒன்னோட ஒன்று தொடர்பு படுது. அதே மாதிரிதான் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கான அந்த ஆரோக்கியம், தொழில் இப்படியான விஷயம் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுது அப்படின்றத வந்து நமக்கு சொல்லி தராங்க. இப்படியான தொடர்புகளை தான் நாங்க இந்த பாடத்திட்டத்துல வந்து நாங்க வந்து கண்டினியூ பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து எப்பயுமே அவங்க வந்து நமக்கு சொல்றாங்க நாங்க வந்து எப்படியான விஷயங்களை வந்து நீங்க இன்னைக்கு நல்ல விதமா ஃபீல் பண்றீங்களா, நீங்க எப்படி இந்த
இப்ப யோசிப்பீங்க எல்லாருக்கும், ஐயோ 7 மணி ஆயிருச்சே, நான் லெக்சர் போகணுமே, போனா தான் என்னால படிக்க முடியும். அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே நாங்க வந்து இந்த பாடத்திட்டங்கள படிக்கிறோமா? இல்ல நாங்க வந்து சந்தோஷமா, நாங்க புதிய விஷயம் ஒண்ண படிக்க போறோம். நாங்க வந்து இன்னைக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணி இந்த பாடத்திட்டத்துல உட்காருவோம். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள வந்து சந்தோஷமா நாங்க வந்து இந்த பாடத்திட்டத்துல நாங்க வந்து அமர்றோமா அப்படின்னு கேட்கும்போது, நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாருமே நல்ல விதமா கமெண்ட் பண்ணியிருக்கும்போது, அதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு டீச்சர் மட்டும் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்ல விதமான பாசிட்டிவ் திங்ஸ வந்து நான் ஹேப்பியா இருக்கேன். நான் இந்த பாடத்திட்டத்துல சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணும்போது, நான் மட்டும் எல்லாத்துலயுமே நெகட்டிவா கமெண்ட் பண்றேன். அது ஏன்னு தெரியல. அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ட போட்டிருக்காங்க. அப்ப மெயினாமே எங்களுக்கு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரியான குழுக்களோட சேர்றதில்ல. நாங்க ஏன் இப்படியான சிந்தனைகள மாத்திக்க கூடாது? நாங்க ஏன் இப்படியான சிந்தனை நெகட்டிவ் தாட்ஸ் நாங்க வந்து ஏன் நெகட்டிவாவே சொல்றோம்? அப்படின்னு இல்லாம, நாங்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்களா இருக்கும்போது, நாங்க பிள்ளைகளுக்கு எப்பயுமே பொசிட்டிவான விஷயங்கள வந்து சொல்லி தரணும். அப்பதான் பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு பொசிட்டிவாவே போவாங்க. நாங்க எப்பயுமே நெகட்டிவ் நீங்க இப்படி உங்களால இயலாது, இப்படி முடியாது, அப்படியான விஷயங்கள நாங்க சொல்லும்போது, பிள்ளைகள் மனசுலயும், பெற்றோர்களோட மனசுலயும் பதிஞ்சிரும். என்னால இயலாது, என்னால முடியாது. அதனால நாங்க ஒரு நாளும் பிள்ளைகள வந்து பிள்ளைகள வந்து ரேங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு சொல்றாங்க. நாங்க ஒரு நாளும் பிள்ளைகள ரேங்க் பண்ணக்கூடாது. நாங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு துணையா இருக்கணுமே தாண்டி, அவங்கள ரேங்க் பண்ணி, அவங்களோட மனசுல நாங்க இந்த விஷயங்கள எல்லாம் புகுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க நமக்கு சொல்லி தராங்க. பாசிட்டிவான விஷயங்கள நமக்கு செய்யணுன்றத சொல்லி இந்த பாடத்திட்டத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடத்திட்டம் முழுவதுமே நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்ததும், நாங்க எப்படி திங்க் பண்றோம் அப்படின்ற விஷயம் சார்ந்ததா அமையும் அப்படின்றத நமக்கு சொல்லி தராங்க. தொடர்ச்சியா ரமீஸ் ஆசிரியர் செய்வாங்க. தேங்க்யூ டீச்சர். அடுத்தது வந்து ஃபார்மிங் நியூ கனெக்ஷன். இது வந்து ஆல்ரெடி லெக்சர் 7ல பார்த்தது மாதிரி தான் லெக்சர் 8லயும் நாங்கள் பார்க்க போகிறது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிந்தனைகளை பற்றி தானே நாங்கள் லாஸ்ட் லெக்சர்லையும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு எய்மை நாங்கள் அடையிறதுக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படி நாங்கள் எடுத்து வைக்கணும். எடுத்தோடனே அந்த எய்மை அடையிறது. அதே மாதிரி தான் ஒரு உதாரணம் சொல்றாங்க. மலை அடிவாரத்தை அடைவதற்கு வந்து ஒரு அடி எடுத்து வைக்காம மலை அடிவாரத்தை அவங்களுக்கு பார்க்க இயலாது. ஒவ்வொரு படியாக ஏறின பிறகுதான் மலை அடிவாரத்தை பார்க்க இயலும். அதை மாதிரி தான் மேம் சொல்றாங்க. அது மாதிரி எங்களோட லைஃப்ல வந்து ரீவேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரீவேர் பண்ணிக்கொள்றதுக்கு அதை நாங்க செய்யறதுக்கு முதல் அடி எடுக்கணும். வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முதல் அடி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா வந்து இப்ப நாங்க ஒரு விஷயத்துல இப்ப நான் சண்டை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற டைம்ல அந்த சண்டைன்ற ஒரு வேர்ட் வந்து அது நெகட்டிவ். அதே வந்து பாசிட்டிவா நாங்க திங்க் பண்ணோம்னா, நான் சண்டை பிடிக்க மாட்டேன், சண்டை பிடிக்காம நான் சந்தோஷமா இருப்பேன், எல்லாரோடையும் ஒரே மாதிரி இருப்பேன் அப்படின்னு நாங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு மேம் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரென்திங் த எக்ஸைட்டிங் கனெக்ஷன் இதுவும் அதே மாதிரி தான். எந்த விஷயத்துலயும் வந்து நெகட்டிவா எடுக்காம பாசிட்டிவா எடுக்கணும். அப்படி அப்படித்தான் நான் லாஸ்ட் டைம் படிச்சேன். அதே மாதிரி தான் இதுவும். இப்ப குழந்தைகள் விஷயத்தை எடுத்தாலும் இந்த குழந்தைக்கு இது இயலாது. இப்ப நான் டீச்சர்ஸ் இருந்து கொண்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இப்ப வகுப்பறையில ஒரு பிள்ளை இருக்குதுன்னா அவங்களுக்கு இது செய்ய இயலாது, அவங்க இதை படிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரே விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரு 2 தடவை இல்லாட்டி 3 தடவை சொல்லும் போது பேரண்ட்ஸ்ல வந்து அது மனதுல பதிஞ்சிடும். சரி என் பிள்ளைக்கு மத்த பிள்ளைங்கள மாதிரி படிக்க இயலாது, இந்த ஒர்க்க செய்ய இயலாது, என் பிள்ளை எந்த நாளும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களோட மைண்டோட தாட்ஸ் வந்துடும். அது மாதிரி இல்லாம இப்ப பாசிட்டிவா எடுக்கணும் எதையும். இந்த ஏஜ்ல மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே ஓகே ஆகிருவாங்க அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவா எடுக்கணும் அப்படின்னு தான் மேம் சொல்லி தந்தாங்க. இப்படி பாசிட்டிவா திங்க் பண்றதுனால தான் நியூரான்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு மேம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. தேங்க்யூ டீச்சர். நன்றி ரமிதா டீச்சர். என்னுடைய பகுதியாக காணப்படுற ரிக்ரேஷன் த பிரெயின் ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது மூளையின் அமைப்பை மீளமைக்கிறது. பொதுவாக இது குழந்தைகளுக்கு எவ்வாறு கூறப்பட்டன, நம் மூளையானது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி.
அதாவது குழந்தைகளுக்கு இத்தொடர்பாக ஒரு விளங்குற மாதிரி கூறப்பட வேண்டும். முக்கியமான ஒரு விடயமான குழந்தை எளிமையான மொழி நடையில கூறுறதுல, அதாவது கூறும்போது நமது மூளையானது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி என்றும் நாங்க புதிய புதிய விடயங்கள் ஆனது கற்கும் போது அந்த கம்ப்யூட்டர்ல, அதாவது நமது மூளையில புதிய கனெக்ஷன்கள் உருவாகுற என்றும் என்று அத்துடன் மொன்டிசோரி முறையில குழந்தைகள், அதாவது மொன்டிசோரி முறையினால எங்களோட பல பள்ளிகளுக்கு குழந்தைகளை கொண்டு அவர்களுக்கு சுதந்திரமான முறையில ஓடியாடி அவர்களுக்கு வேண்டிய மாதிரி, அதாவது இன்டோ ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற இல்லாட்டி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைப்புகள் நாங்க கொடுக்குற புதிய விடயங்களை கற்பித்து கொடுக்குற போது அவர்களிடம் பல்வேறு வளர்ச்சிகளை அவதானிக்கக்கூடியதாக காணப்படுறது. அதுல புதிய விடயங்கள் அதிகம் கற்பிக்க இதனால மூளையானது அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு காணப்படுது. எளிமையான முறையில செல்றா நாம் புதிய விடயங்களை கற்கும் போது நாம் மூளையானது வளர்ச்சி அடைகிற என்பதை இதனூடாக கூறுவார். இத்துடன் என்னுடைய பகுதி முடிவு பெறுவார். தேங்க்யூ டீச்சர். நான் சகாயமலர். நாங்கள் அனைவரும் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி பல சவால்களை எதிர்நோக்கி வாழுகின்றோம். ஆனால் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் மாற்றி வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்து தீர்மானித்து நாங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு நாங்கள் நம்முடைய எண்ணங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணி, அதாவது நேர்மறையாக மாற்றி முன்னேற வேண்டும். இவ்வாறாக எமது நெகட்டிவ் சிந்தனையை பாசிட்டிவாக எப்படி அமைப்பது என பார்க்கும்போது about your appearance, அதாவது எங்கள் தோற்றம் பற்றி பார்க்கும் பொழுது ஐ லுக் அக்லி என்ற அந்த நெகட்டிவான வசனத்தை ஐ லுக் கிரேட் டுடே அப்படின்னு மாத்தி நாங்க பார்க்கலாம். அதாவது ஸ்லைட மாத்துங்க. இப்போது நாங்கள் இந்த நெகட்டிவ் வசனங்களை பார்க்கும்போது நான் அசிங்கமாக இருக்கிறேன், என் தலைமுடி மோசமாக இருக்கிறது, நான் மிகவும் குண்டாக இருக்கிறேன், என் தோல் பயங்கரமாக இருக்கிறது, எனக்கு பெரிய மூக்கு இருக்கிறது, என் பற்கள் கோணலாக இருக்கின்றன, என் உடைகள் மோசமாக இருக்கிறது, நான் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு சிரிக்க தெரியவில்லை, முடியவில்லை. இவ்வாறான நெகட்டிவ் வசனங்களை நாங்கள் பாசிட்டிவாக மாற்றி அமைக்க வேண்டும். எங்கள் சிந்தனைகள் மூலமாக நாங்கள் பாசிட்டிவாக மாற்ற வேண்டும். அதாவது நான் இன்று அழகாக இருக்கிறேன், என் தலைமுடி அழகாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது, இந்த உடை எனக்கு பொருந்துவது எனக்கு பிடிக்கிறது, அழகாக இருக்கிறது, என் தோல் ஆரோக்கியமாக இருக்கிறது, பொலிவுடன் தெரிகிறது, எனக்கு ஒரு பிரகாசமான புன்னகை இருக்கிறது, எனது பாணி தனித்துவமானது மற்றும் நவ நாகரிகமானது, அடுத்தது என் தோற்றத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, புகைப்படங்களில் நான் எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு பிடிக்கும், என் கண்கள் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன என்பதாக எனது ஒட்டுமொத்த தோற்றத்தை பற்றி நான் நன்றாக உணர்கிறேன். அவர் எனது உணர்வு என் தோற்றத்தை பற்றியதா அழகாக இருக்கிறது என்றதான பாசிட்டிவ் தாட் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே இப்படியான எண்ணை பற்றியதான இந்த நெகட்டிவ் எண்ண கருக்களை நாங்கள் பாசிட்டிவாக மாற்றி சிந்தித்து அதை நாம் திரும்ப திரும்ப சொல்லும் போது அது எங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையையும் கொண்டு வரும் என்று மீனா மேடம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அடுத்த ஸ்லைடிலே about மை குக்கிங், அதாவது எங்களுடைய சமையலை பற்றி நாங்கள் அநேக நெகட்டிவான காரியங்களை நாங்கள் நினைக்கிறோம். அதாவது இந்த சமையல் மோசமா இருக்கிறது, எனக்கு சமைக்க தெரியாது, நான் சமைக்கிற உணவுகளிலே சுவை இல்லை, என்னால் அந்த சமையல் குறிப்புகளை சரியாக பின்பற்றி சமைக்க முடியவில்லை, நல்ல ஆரோக்கியமான உணவு தேர்வுகளை நான் சமைக்க முடியவில்லை, காய்கறிகளை நான் அதிகமாக சமைத்து விடுகிறேன், ஒழுங்கா அழகாக பேக்கிங் பண்ண தெரியவில்லை, என்னால் எதையுமே அழகாக செய்ய முடியாது, அளவுக்கு அதிகமாக உப்பை நான் விட்டு சமைக்கிறேன், எனக்கு நன்றாக சமைக்க தெரியாது என்பதான இந்த நெகட்டிவ் எங்களை பற்றியதான இந்த சமையலில் இருக்கிறதான நெகட்டிவ் தோட்டை நாங்கள் பாசிட்டிவாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் மீனாமம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது என் சமையல் சுவையாக இருக்கிறது, நான் ஆரோக்கியமான உணவுகளை நான் சமைக்கிறேன், எனது சமையல் குறிப்புகளை நான் பார்த்து நன்றாக நான் சமைக்கிறேன், புதிய உணவுகளை பரிசோதிப்பதிலே நான் வல்லவர், நான் புதிய உயர்தரமான பொருட்களை நான் சமையலிலே பயன்படுத்துகிறேன், எனது பேக்கிங் திறமைகள் மேம்பட்டுள்ளது, நான் சமச்சீரான மற்றும் சத்தான உணவுகளை செய்கிறேன், எனது உணவு எப்போது மற்றவர்களால் ருசிக்கப்படுகிறது, எனது உணவை எப்படி சரியாக பதப்படுத்துவது என்று எனக்கு தெரியும், நான் சிறந்த முறையில நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நான் சமைக்கிறேன் என்றதான நல்ல பாசிட்டிவான எண்ண கருக்களை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். இப்படியாக நெகட்டிவாக எங்களை பற்றி இருக்கிறதான எல்லா கருத்துக்களையும்
எங்களை பற்றி எங்களது சமையலை பற்றியதான சிந்தனைகளை இந்த கருத்துக்களை நாங்கள் பாசிட்டிவாக மாற்றி நாங்கள் அதை செயல்படுத்துவதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சிகரமாக முன்னேற முடியும் என மீனா மேடம் எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்தார். தேங்க்யூ. அடுத்ததாக கோகிலா டீச்சர் தான் டீச்சர் நான் சொல்ல போறேன். எனது குடும்பம் உறவினர்கள் தொடர்பானது. எதிர்மறையான கருத்துக்கள். எனது குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை. எனக்கு அவர்கள் செலவழிக்க முடியாது. பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நாம் ஏழ்மையானவர்கள். எனது குடும்பம் மிகவும் கட்டுப்பாடுடையது. எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டார்கள். எமது வீட்டில் கண்டிப்பாக இருக்கிறார்கள். நாம் எப்பொழுதும் வினோதமாக இல்லை. எனது குடும்பத்தில் எனது கருத்தை ஏற்பதில்லை. இவ்வாறு நாம் ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. பதிலாக நேர்மறையாவே சிந்திக்க வேண்டும். அது எவ்வாறு என்றால், எனது குடும்பம் எனக்கு மிகவும் இரக்கமானது. நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எனது குடும்பத்தில் தொடர்பாடல் நன்று. நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்போம். பெற்றோர் என்னை புரிந்து கொள்வார்கள். எங்களுக்குள் மிக நெருக்கமான உறவு உண்டு. எங்கள் வீடு குடும்பம் அன்பால் நிறைந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவுவோம். சிறப்பான ஞாபகங்கள் உண்டு. அடுத்ததாக அபவுட் மை ஒர்க்ன்றத சொல்றாங்க. சபரிஷர் அடுத்த என்னத்தை மாத்திடும் என்னத்தை சொல்லுங்களே. தொடர்ச்சியா நாங்க அபவுட் மை ஒர்க்ல அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் என்னோட டெட்லைனுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து நான் எல்லோரோடையும் தொடர்ச்சியான கண்டினியூவஸா தொடர்பாடல்ல இருக்க மாட்டேன். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவேன். நான் எப்போதுமே என்னோட ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பேர்டா இருக்கும். என்னுடைய எனக்கு வந்து குட்டான ஐடியாஸே கிடையாது. நான் நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்கல. நான் எப்பயுமே டயர்டா இருக்கேன். அப்படியான விஷயங்கள்ல வந்து நாங்க எங்களுடைய ஒர்க்ல வந்து யோசிப்போம். அப்படி இல்லாம ஐ எம் டூயிங் கிரேட் ஜாப். நான் நல்ல விதமா ஒர்க் பண்றேன். என்னுடைய ப்ரொஜெக்ட வந்து நான் நல்ல விதமா செய்யறேன். என்னுடைய ப்ரெசன்டேஷனை நான் வந்து நல்ல இஃபெக்டிவா நல்ல தரமான ப்ரெசன்டேஷனை நான் கொடுக்குறேன். என்னால எல்லாத்துடைய ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியும். என்னுடைய ரிப்போர்ட்ஸும் என்னுடைய எல்லாமே நல்ல விதத்துல நான் வந்து என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சிறந்த தரத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னால ஒர்க் பண்ண முடியும். டீமோட நல்ல டீம் ஒர்க்கை வந்து நான் நல்ல சிறந்த முறையில செய்ய முடியும். இப்படி என்னுடைய டெட்லைனுக்கு முன்னுக்கு நான் என்னுடைய மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருவேன். கிரியேட்டிவிட்டியான சொல்யூஷன்ஸ் வந்து என்னுடைய கையில இருக்கு. நான் நல்ல வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுக்கக்கூடியவங்க. என்னுடைய வேலையினால எனக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய லைஃப்லயும் சரி, நான் என்னுடைய டைமையும் சரி, என்னுடைய வேலையிலயும் சரி, அந்த நேரம் அப்படின்ற விஷயத்த வந்து சிறந்த முறையில வந்து மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எங்களை திங்க் பண்ண சொல்றாங்க. அப்படியெல்லாம் நாங்க திங்க் பண்ணி ஒர்க் பண்ணும் போது நாங்க உண்மையாலுமே நாங்க நினைச்சு நாங்க வேலைகள் செய்யும் போது இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க எங்களுடைய வேலையில வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து சிஃபாய் ஆசிரியர். அடுத்ததாக வந்து பணம் பற்றி சொல்றாங்க. என்னிடம் போதுமான பணம் இல்லை. எப்போதும் கடனில் இருக்கிறேன். என்னால் எந்த பணத்தையும் சேமிக்க முடியாது. நான் அதிகமாக செலவு செய்கிறேன். எனக்கு குறைந்த சம்பளம் வாங்கும் வேலையே இருக்கிறது. என்னால் நல்ல பொருட்களை வாங்க முடியாது. எனக்கு மோசமான கடன் உள்ளது. பணத்தை நிர்வகிப்பதில் பயங்கரமானவன். என்னால் எதிலும் முதலீடு செய்ய முடியாது. நான் எப்போதும் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறேன். நான் தொடர்ந்து சேமிக்க முடிகிறது. நான் என் பணத்தை நன்றாக நிர்வகிப்பேன். எனது முதலீடுகளில் நான் நல்ல முன்னேற்றம் அடைகின்றேன். எனது நிதி ஸ்திரிக்க வைப்பதில் நான் திருப்தி அடைகிறேன். எனக்கு தேவையான பொருட்களை என்னால் வாங்க முடியும். எனது பட்ஜெட்டுக்கேற்ப நான் வாழ்வேன். எதிர்கால செலவுகளை என்னால் திட்டமிட முடிகிறது. எனது நிதி எதிர்காலம் பற்றி நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். நாம் எப்போதும் நல்லா இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். நாம் மனதால் சந்தோஷப்பட்டால் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளும் மறந்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாவற்றையும் மறந்து எப்படி பாசிட்டிவாக முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும் என்றும் நாம் சின்ன வயதில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து நமது கவலைகளை மறந்து நாம் முன்னேற வேண்டும்.
நியூரோன் குழப்பம் ஒன்றும் இல்லாத புதிதாக யோசித்து புதிதாக நாம் வாழ வேண்டும். எமது மாணவர்களையும் அவ்வாறான பழக்க வழக்கங்களுக்கு நாம் பழக்க வேண்டும். ஆனந்தமாக நாம் வாழ வேண்டும். அப்போது எமக்கு நல்லது நடக்கும். மனதுதான் எல்லாத்துக்கும் காரணம் என்பதை மீனா மேம் 8வது லெக்சரில் எமக்கு கூறுகிறார். அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக 9வது, நாம் இன்று பாட்டுடனும் ஆடலுடன் இசையுடனும் ஆரம்பித்து எமது பிரச்சனைகளை மறப்போம் என்று உடற்பயிற்சியுடன் ஆரம்பிப்போம். மிகவும் சந்தோஷத்துடனும் கையை தலையை ஆட்டி 1 2 3 சொல்லி எல்லாவற்றை மறந்து சந்தோஷமாக இருந்து சோம்பேறித்தனத்தை விட வேண்டும். எமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் இருக்கின்றார். எமக்கு நினைவில் வரும் ஆசிரியர் கருணையானவர். அவருடைய நடவடிக்கைகளை எமக்கு பிடித்திருக்கும். அவர்களது செயற்பாடுகள் எமக்கு மறக்க முடியாது. கற்பித்தல் நுட்பம் எமக்கு பிடித்திருக்கும். அவ்வாறான எமக்கு லைஃபில் மறக்க முடியாத ஆசிரியர் யார்? யார் சரி உள்ளார்களா? ஆம், எமது ஆசிரியர்கள் ஒவ்வொரு விதத்தில் எமக்கு படித்து தந்தார்கள். அவர்கள் எமக்கு நுட்பமான முறையில் கற்பித்துள்ளார்கள். அவர்கள் நுட்பமான முறைகளை குறிப்பிட்டால் ஒரு சிலர் வாசித்துக் கொண்டே போவார்கள். சிலர் பார்த்து எழுதுங்கள் என்று சொல்லுவாங்க. எங்களோட ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை, சிலவங்க எங்களுக்கு லெக்சர் பண்ணுவாங்க, சிலவங்க பார்த்து எழுத சொல்லிட்டு போயிட்டுருவாங்க. எமக்கு சிலவங்க எமக்கு ஏசி படிச்சு தந்தாங்க. திருப்பி பாடம் சிலவங்க திருப்பி பாடம் செய்து தந்தாங்க. சிலவங்க எமக்கு இரக்கமாக படித்து தந்தார்கள். ஆனால் ஒரு சிலர் மிகவும் கண்டிப்பாகவும் இருந்து எம்மை வழி நடத்தினார்கள். சில ஆசிரியர்கள் நுட்பமான முறைகளை கையாண்டு எமக்கு பாடம் முடியும் வரை விளங்கப்படுத்துவார்கள். சிலர் அனுபவத்தின் ஊடாக கற்பிப்பார்கள். விரிவாக கற்பிக்கும் ஆசிரியர்களும் எமக்கு இருந்தார்கள். இலகுவான முறைகளை கையாண்டு அதன் மூலம் மாணவர்களை தனது வழிகாட்டல் ஊடாக வழி நடத்தி அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இவ்வாறான ஆசிரியர்களை இனம் கண்டுள்ளீர்களா என்று மீனா மேம் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். சில லெக்சர் பண்ணி கொண்டே போவார்கள். படிப்படியாக முறையாக கற்பிக்கும் போது உங்களுக்கு கற்பித்தல் தொடர்பு, ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு இருந்தது என்ற கேள்விய மீனா மேம் எங்கள்கிட்ட கேட்கிறார். இப்ப எங்களுக்கு கற்பித்தல் நுட்பங்கள், வித்தியாசமான கற்றல் நுட்பங்கள், எவ்வாறான நுட்பங்களை எவ்வாறு இனம் கண்டு நுட்பம் மூலமாக கற்பித்தலை மேம்படுத்துவது எப்படி என்பதை சொல்லி தருகிறார். இன்டெலிஜென்ட் அண்ட் ஒர்க் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங். நாம் இன்று படிப்பது கற்பிக்கும் முறைகள். கண்ணினூடாக நேரடியாக காணக்கூடியது. நாம் கேட்டறிதல் மூலம் படித்தல். வாசிப்பு மற்றும் எழுதுதல். உடல் சார்ந்தது. உமது கற்றல் நுட்பங்கள் எது என்றும் எவ்வாறு கையாளுகிறீர் என்பதையும் கூறுக என்று மீனாமன் நமக்கு கூறுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கற்பித்தார்கள். ஒவ்வொரு நுட்பங்களின் மிகவும் முன்னைய காலத்தில் தெற்காசிய நாடுகளில் எவ்வாறான கல்வி முறை இருந்தது என்றால், முன்னர் யுத்தம் செய்வது எப்படி, அதற்கான ஆயுதங்களை தயார் செய்வது எப்படி, அது மட்டுமல்ல ஆயுதங்களை தயார் செய்து அதற்கு எவ்வாறு யுத்தங்களை மேற்கொள்ளும் போது எவ்வாறு பயிற்சியை மேற்கொள்வது என்பதையும் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, அதனை காடுகளுக்கு கூட்டிச் சென்று அதிலும் பயிற்சிகளை வழங்கினார்கள். செயற்பாட்டு முறை கல்வி இதனை அடுத்து இது முந்தைய காலத்துல இருந்தது. அதனை அடுத்து வந்ததுதான் குருகுல கல்வி. குருகுல கல்வி என்பது மாணாக்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். அதற்கு முன்பதாக ஒரு குரு உட்கார்ந்து இருப்பார். குருதான் கற்றவற்றை மாணாக்கருக்கு சிறப்பாக அவர்களை கண்களை மூடிக்கொண்டு அழகாக எடுத்துரைப்பார். மாணவர்கள் ஒரு உருவப்படமாக தன் முன்னால் நிறுத்துவார்கள். குரு அவ்வாறு செய்வதன் மூலம் குருகுல கல்வி சிறந்ததாகும். இதனை அடுத்து தற்பொழுது எமது கல்வி நடவடிக்கை புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக நாம் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். தொலைபேசிக்கு அடிமையாகி பார்த்து மற்றும் எதனையும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். பாடசாலையை எடுத்துக்கொண்டால் வாசிப்பு புத்தகங்களில் இருப்பதை மற்றும் வாசித்து ஆசிரியர்களை கற்றுக் கொடுக்கின்றனர். பிரத்யேக செயற்பாடுகள்
எதுவும் அதில் இல்லை. இருந்த போதிலும் ஏற்கனவே உள்ள கல்வி நடைமுறையும் தற்போதுள்ள கல்வி நடைமுறைகளையும் பலவிதமாக வித்தியாசமாக காணப்படுகின்றது. மேடம் கூறுகிறார், நீங்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிந்தியுங்கள். எவ்வாறான கற்றல் நடவடிக்கைகளை தற்பொழுது நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதை கேட்கின்றார். அடுத்ததாக அடுத்த ஆசிரியர் தொடர்கிறார். நன்றி. தேங்க்யூ டீச்சர். நான் சகாயமலர் லோகு. ஆரம்ப கால கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கும் தற்போதைய கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கும் அதிகமாகவே வித்தியாசம் காணப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் தற்போதைய கற்றல் முறைகளை பார்க்கும்போது ஸ்மார்ட் என்று பார்க்கும்போது அதிலே நேச்சர் ஸ்மார்ட், அதாவது இயற்கையான புத்திசாலித்தனம் என்ற தலைப்பின் கீழே சவுண்ட் சஃபாரி என்று பார்க்கும் பொழுது, அதாவது சஃபாரி ஒலி, அதாவது நாம் எவ்வளவு தூரம் மற்றவர்களுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறோம், நாங்கள் கூறும் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் எவ்வளவு செவிமடுத்து பதில் அளிக்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு, அதாவது இயற்கையின் சத்தத்தை, பறவைகளுடைய மிருகங்களுடைய ஒலிகளை கேட்கும் போது அவை எம்மால் கேட்டு உணரக்கூடியதாக இருக்கின்றதா? வெளியிலே சென்று இலைகள் விழும் சத்தத்தை கேட்கும் போது, காற்று வீசும் சத்தத்தை கேட்கும் போது அதை எங்களால் தனிமையாக உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று நாங்கள் இதிலே பார்க்கின்றோம். அதாவது பிள்ளைகள், சில வேளைகளில் பிள்ளைகள் கூறுவதை பெற்றோர் செவிமடுப்பதில்லை, பெற்றோர் கூறுவதை பிள்ளைகள் செவிமடுப்பதில்லை, ஆசிரியர்கள் கூறுவதை மாணவர்கள் செவிமடுப்பதில்லை, மாணவர்கள் கூறுவதை சில வேளைகளிலே ஆசிரியர்கள் செவிமடுப்பதில்லை. இவ்வாறாக செவிமடுத்தலானது தற்போதைய காலகட்டத்திலே மிகவும் அரிதாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பாடசாலையிலே கற்றல் செயல்முறைகளுக்காக எங்களுடைய மாணவர்களை நாங்கள் வெளியிலே அழைத்து சென்று இயற்கையான காரியங்களை நாங்கள் ரசிக்க செய்யும் பொழுது, அதாவது உதாரணமாக இயற்கை சத்தங்களை நாங்கள் கேட்க செய்வதன் மூலம் அவருடைய அந்த கற்பித்தல் திறன்களை நாங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். அதை நாங்கள் இவ்வாறான இயற்கையான செயல்பாடுகளை செய்வதன் மூலம் அதை நாங்கள் எவ்வாறு நீடித்து வைத்திருப்பது என்பதை பார்க்கும் பொழுது, மாணவர்களை நாங்கள் வெளியே அழைத்து சென்று வித்தியாசமான சத்தங்களை வித்தியாசமான இடங்களிலே நாங்கள் கேட்க செய்ய வேண்டும். அதாவது காற்றின் சத்தம் எவ்வாறு இருக்கிறது, ஒரு ஓடையின் சத்தம் எவ்வாறு இருக்கிறது, ஒரு கடல் அலையின் சத்தம் எவ்வாறு இருக்கிறது, இவ்வாறாக ஒவ்வொரு ஒலிகளை மாணவர்கள் உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியா? இவ்வாறு நாங்கள் கேட்ட சத்தங்களை நாங்கள் செவிமடுக்க செய்ய வேண்டும். அதன் பிறகு அதை ஒரு சித்திரமாக அதை அவர்கள் வரைந்து தெரிந்து கொள்ளும் ஆற்றல் திறன்களை வளர்க்க தேவையான ஆக்டிவிட்டியை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக அதிலே ஆன்மீக கூறு, ஸ்பிரிச்சுவல் என்று பார்க்கும்போது நாங்கள் அதை இந்த இயற்கை ஒலியை நாங்கள் பட்டியலிடும் போது தற்போதைய தருணத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஆன்மீக காரியங்களில் நாம் குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டும். சமய ஸ்தலங்களுக்கு அழைத்து சென்று அங்கே நடைபெறுகிறதான காரியங்களை செவிமடுப்பதன் மூலம் மனதை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான வழிகளை நாங்கள் வகுத்து கொடுக்க வேண்டும். அதாவது தியானம் செய்யும் போது அந்த முறை மூலம் சிந்தனையை ஒருமனப்படுத்த நாங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறான செயல்பாடுகளிலே குழந்தைகளை நாங்கள் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆன்மீக சிந்தனை வளர்ச்சி அடைவதுடன் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் செவிமடுக்கும் திறனையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதிலே நாங்கள் வேல்யூ, அதாவது அதை நாங்கள் இந்த செயல்பாடு செய்வதன் மூலம் ஏற்படுகிறதான மதிப்பை பார்க்கும் பொழுது குழந்தைகள் தங்களை சுற்றியுள்ள உலகின் அழகை அவர்கள் பாராட்டுவதற்கு அது உதவியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஆசிரியர்கள் அவர்களுக்கு உடனிருந்து கவனமாக அதை கற்றுக் கொடுக்கவும் அது ஒரு வழி வகுக்கின்றது. நன்றி. அடுத்ததாக கோகிலா டீச்சர். அடுத்ததாக செல்ஃப் ஸ்மார்ட், சுய ஆற்றல் பற்றியது. உணர்வுபூர்வமான ஆற்றல்களை கற்றல், எமது உணர்வுகளை வெளிப்படுத்தல்,
ஒரு கதிரையில் நேராக உட்காருதல், 2 கண்களை மூடவும், மனதில் பாரிய சந்தோஷம் ஒன்று ஏற்படும். ஒரு பரிசு கிடைத்துள்ளது என்று எண்ணிக்கொள்ளவும். அப்போது எப்படி சந்தோஷத்தை உணர்றீங்க? அதை ஆடி அல்லது சத்தமிட்டு கிடைத்த பரிசுக்கான சந்தர்ப்பத்தை நாங்க சந்தோஷத்தை ஆடி அல்லது சத்தமிட்டு வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு 2 கைகளையும் உரசி கண்களை திறந்து பார்க்கவும். இப்போது உங்கள் எண்ணங்களை பகிரவும் என்று கூறுகிறார். அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக டீச்சர் தொடர்வார். தேங்க்யூ டீச்சர். அடுத்ததாக இமோஷன் ஸ்டோன்ஸ் அப்படின்னா பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு மனதில் இருக்கிற கவலையோ சந்தோஷம் போன்ற உணர்வுகளை எவ்வாறு வெளிக்காட்டுறது என்று தெரியாது. இவ்வாறான இந்த உணர்வு பூர்வமாக தோன்றுகின்ற இந்த செயற்பாட்டை எவ்வாறு மாணவர்களுக்கு மத்தியில் எவ்வாறு தெளிவுபடுத்துறது என்று தான் நான் இப்ப பார்க்க போறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் நடந்தா அதை நாங்க எப்படி வெளிப்படுத்தணும் என்று மேம் எங்களுக்கு சொல்லி தந்திருந்தாங்க. எப்படின்னா எங்களுக்கு இப்போ ஒரு பெருமதியான ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா எங்கள் கண்கள் 2ஐயும் மூடி கிடைத்த அந்த பெருமதியான கிஃப்டை நினைச்சு மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும் தானே, அதை நினைச்சு பாதி அளவில் சத்தம் போட்டோ அல்லது சிரித்தோ அதனை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு மேம் சொல்லி தந்தாங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். சபிதா டீச்சர். நன்றி ரமீசா டீச்சர். தொடர்ச்சியா நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு அடுத்துதான் நாங்க ஸ்பிரிச்சுவல் நாங்க ஆன்மீக கூறுகள்ல நாங்க எப்படியான விஷயங்களை இதுல பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு பிள்ளை சந்தோஷமா இருக்கா கவலையா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அதை புரிய வைக்கணும். தன்னுடைய உணர்ச்சிகளை நான் கவலையா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றத புள்ள தான் புரிஞ்சு கொள்ளும் போதுதான் மற்றவங்களுடைய கவலைகளையும் மற்றவர்களுடைய சந்தோஷங்களையும் பிள்ளைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான விஷயங்களை நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். உதாரணமா இப்ப ஒருத்தவங்க கவலையில இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஐயோ அவங்க கவலையா இருக்காங்க, அவங்க மனசுடைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லி வார்த்தைகளால நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி கடந்து போறது இல்லாம, அவங்களுடைய நிலையில இருந்து அவங்களுடைய கவலைகள்ல நாங்க பங்கு கொள்ளணும். உதாரணத்துக்குன்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு இறந்த வீடோ அப்படின்னு சொன்னா, நாங்க அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கிற இடத்துல போயிட்டு நாங்க அவங்க ஒருத்தவங்கள மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ்ல கவலையா இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நாங்க சிரிக்கக்கூடாது. அவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கோ, அந்த இடத்துல அவங்கள பார்த்த சந்தோஷத்துல சிரிக்கிறதுக்கோ, பிள்ளைகளோட சேர்ந்து மத்த மத்த ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு சிரிக்கிறதுக்கோ, நாங்க அப்படியான விஷயங்கள செய்யக்கூடாது. நாங்க அவங்களுடைய கவலைகள்ல பங்கு கொள்ளணும் அப்படின்ற விஷயங்கள நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்துல இந்த விஷயத்துல வெளியீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஒரு விஷயத்த ஏற்றுக்கொள்ள வேணும். அப்ப நீங்க சொன்னா பிள்ளைகளுக்கு எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்ற விஷயத்த பழக்கிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா அமல் டீச்சர் செய்வாங்க. நன்றி சபிதா டீச்சர். என்னுடைய அடுத்ததாக காணப்படும் இமோஷன் ஸ்டோன்ஸ், அதாவது ஆக்டிவிட்டி, அடுத்து எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது ஸ்ப்ரெட், அதோட ஸ்னேமிங். ஆக்டிவிட்டி செயற்பாடு என்ற அடிப்படையில், அதாவது குழந்தைகளுக்கு இமோஷன் தொடர்பாக கற்பிப்பது. இமோஷனை ஆக்டிவிட்டி முறையில செயற்பாடுகள் முறையில மேற்கொள்றத பொதுவாக குழந்தைகளுக்கு, அதாவது பல்வேறு, அதாவது அதுல வரையக்கூடிய அமைப்புல காணப்படுற கற்கள், பல்வேறு கற்களை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீலிங்ஸ், அதாவது இமோஜி, அதாவது சிரித்த முகம், அதாவது சந்தோஷமாக மகிழ்வா ஹாப்பியா இருக்கிற ஒரு சிரித்த முகம், அது மாதிரி அவர்களுக்கு தெரிந்த முக அடையாளங்கள், பொதுவாக அழுகிறது, சோகமான நிலை, அவ்வாறு அவர்களுக்கு தெரிஞ்ச இமோஷன் தொடர்பாக அவர்களுக்கு அந்த கல்லுகள்ல வரையப்படுகிறது. பொதுவாக பல்வேறு கற்பாக அவங்க தெரிஞ்சு அந்த இமோஷன் தொடர்பாக அவங்க ஒருவரை தெரிஞ்சு கொள்றதோட
பொதுவாக குழந்தைகளுக்கு நமக்கு தொடர்பாக கற்பிப்பதற்கு இலகுவாக காணப்படுது. அடுத்ததாக எக்ஸ்டென்ஷன். அவ்வாறு குழந்தைகள் அவர்களோட கையாலேயே வரையப்பட்ட கற்களை எடுத்து, அதாவது எடுத்து அது தொடர்பாக குழந்தைகளிடம் கேள்வி கேட்டு அதை விளக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். உதாரணமாக சொல்ல அவ்வாறு ஒரு குழந்தை ஒரு கல்ல சிரித்த முகம் கொண்டு வரைஞ்சிருக்கு. இது என்ன இதெல்லாம் செஞ்சு அப்ப ஹாப்பியா போயிருக்கா. சரி, அப்ப நீங்க ஹாப்பியா நீங்க உங்களை எந்த மாதிரி வேணும், நீங்க எவ்வாறு நடந்து கொள்கிற அவ்வாறான விடயங்கள் சந்தோஷமா நிக்கிறேன்னு சொல்றது இப்படித்தான். அவ்வாறு அவர்கள் கேள்வி கேட்க நாங்க பதில் சில சந்தர்ப்பம் நாங்க உங்களுக்கு என்ன ஹாப்பியான முகத்தை வரைஞ்ச என்று கேட்பதற்காக இன்னும் குழந்தைகள் கற்றுக்கொள்வதாக காணப்படுறது. நன்றி. இத்துடன் லெக்சர் 10 ஆனது ஆரம்பிக்கப்பட்டது. குழந்தைகளை கவனிக்க நாம் எடுக்கும் நேரத்தில் நாம் என்ன செய்வது? பஞ்ச ஞானேந்திரியங்களையும் ஐம்புலங்களையும் தொடர்பான செயற்பாடுகளை செய்தல். அதன்படி வானம், சத்தம், காற்று, தொடுகை, தீ, உருவம், தண்ணீர், சுவை, பூமி, வாசனை. அடுத்ததாக ஒரு செயற்பாடு பாய் பின்னல். இது ஒரு சிறிய செயற்பாடு ஆகும். இது உடற்திறன் விருத்தி ஆகும். இது நுண்தசை வளர்ச்சிக்கு உதவும். இரண்டாவது செயற்பாடு, இதில் பழைய துணிகள் மூலம் செயற்பாட்டை செய்ய முடியும். கத்தரியால் செயற்பட வைக்க முடியும். நாம் முன்பள்ளியில் பல செயற்பாடுகள் செய்வது வழமை. ஆனால் அதற்கு ஒரு பெயரிட்டு அதனால் ஏற்படும் திறன் என்ன என்று அறிய வேண்டும். இதில் முன்வந்து செய்யும் ஆற்றல், குழுவாக செயற்படும் ஆற்றல் முக்கிய திறன் விருத்தியல் குழுவாக செயற்படுதல் முக்கிய திறன் விருத்தியல் ஆகும். அடுத்ததாக ஆசிரியர் தொடர்வார். நன்றி. தேங்க்யூ டீச்சர். நான் சகாயமலர் லோகு. பாய் பின்னுவது என்ற அந்த செயல்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அதிலே அந்த பிள்ளைகளுடைய நுண்தசை நாங்கள் விருத்தி அடைவதுடன் ஸ்பிரிச்சுவல் காம்பனன்ட் பார்க்கும்போது, ஆன்மீக தன்மையை நாங்கள் பார்க்கும்போது அந்த பாய் பின்னுதலிலே ஒரு குழுவாக பிள்ளைகள் வேலை செய்வார்கள். அதாவது ஒற்றுமையாக ஒரு பாயை அவர்கள் அழகாக உருவாக்குவார்கள். அதுல பெயிண்ட் பண்றதா இருந்தாலும் ஒவ்வொரு அந்த அந்த பாய் பின்னுதலில் பல நுணுக்கங்கள் காணப்படுகிறது. ஆகவே அதை ஒவ்வொருவரும் அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப அதை செய்து முடிப்பார்கள். அதிலே எல்லோருடைய பங்களிப்பும் அதிலே காணப்படுகிறது. அதே போல அந்த ஒரு சமுதாயத்திலே அவர்கள் வேலை செய்வதற்கான ஒரு பக்குவத்தை இந்த சிறிய வயதிலிருந்தே அவர்கள் பழகுகிறார்கள். ஆகவே நம்ம சமுதாயத்தில் வேலை செய்கிற வேலையை நாங்கள் மதிக்க வேண்டும் என நாம் அந்த செயல்பாட்டினூடாக பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு வீட்டை கட்டுபவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். துப்புரவு செய்த பணியாளர்கள், மேசன் வேலை, விவசாயி, கடைக்காரர், தளபாடம் செய்பவர்கள் எல்லோரையும் நாங்கள் மதிக்க வேண்டும் என்றதான அந்த ஆன்மீக தன்மையை நாங்கள் முன்பள்ளிகளிலே செயல்படுகிறதான அந்த செயல்பாடுகளின் மூலம் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதிலே நாங்கள் அந்த வெளிவந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொண்டு ஒருவர் புரிந்து கொண்டு அவர்கள் அந்த பாய் பின்னுதலான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதே போல வீசும் பொருட்களை வைத்து, அதாவது அந்த கழிவு பொருட்களை வைத்து அந்த வேலை திட்டத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள். உதாரணமாக கல், இலை, பேப்பர் அவற்றை எடுத்து அந்த வேலைகளை அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு பிள்ளைகள் பழகிக் கொள்வார்கள். ஆகவே எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து ஒரு இலக்கை அடைகிறார்கள் என்பதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போலதான் எல்லோருமே எந்த வேலையாக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்து முடித்து வெற்றி பெறுகிறார்கள் என்ற விழிப்புணர்வையும், மறுசுழற்சி மூலம் நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற காரியத்தையும், பிள்ளைகளுடைய படைப்பாற்றல், ஒத்துழைப்பு, சுற்றுப்புற சூழலில் உள்ள விழிப்புணர்வு என்பவற்றையும் நாங்கள் இந்த செயல்பாட்டின் ஊடாக பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்ததாக போர்டு கேம்ஸ், அந்த பந்து விளையாட்டு என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆக்டிவிட்டியை எடுக்கும் பொழுது குழந்தைகளுடைய நுண்தசை, பெருந்தசை என்பன விருத்தியாகின்றன. எளிமையான எறிதல் மற்றும் பிடிப்பு விளையாட்டுகளுக்கு இந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் மென்மையான பந்துகளை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை நாங்கள் முன்பள்ளிகளிலே செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது எக்ஸ்டென்ஷன் என்று பார்க்கும்போது இந்த பந்தை அவர்கள்
கீழே விழ விடாமல் எல்லோருமாக சேர்ந்து அதை அவர்கள் மேலே கொண்டு போவதற்காக ஊதி ஊதி அந்த விளையாட்டை செய்வார்கள். ஆகவே இதிலே சேர்ந்து விளையாடுகிறதான ஒரு பண்பு பிள்ளைகளுக்கு வளருகிறது. தேங்க்யூ. அடுத்ததாக ரமேஷா டீச்சர். தேங்க்யூ டீச்சர். அதை தொடர்ந்து போல் கேம்ஸை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் காம்பனன்ட் அப்படின் போது மேம் சொல்லியிருந்தாங்க ஆன்மீக வளர்ச்சி அப்படின்ட்டு. ஆன்மீக வளர்ச்சி என்ற வந்து நாங்கள் ஒன்றாக விளையாடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கொண்டு ஒற்றுமையாக விளையாடுறது மூலமாக ஸ்பிரிச்சுவல் காம்பனன்ட் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து ஒப்ஸ்டக்கிள் கோர்ஸ். அதில் வந்து ஆக்டிவிட்டின்னா இப்போ நான் நர்சரியில் செய்கிறது வந்து பிலோஸ், சேர்ஸ் அதை வச்சு இல்லாட்டி ஏறுறது, பாய்றது, ஹூப் கொண்ட வச்சு அதை தாண்டி போக சொல்கிறது, அப்படி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுப்போம் தானே. அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் என்னாண்டா வந்து இதை மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அப்படி செய்யும் போது வந்து குழந்தைகளுக்கான டைமை நாங்கள் கொடுக்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ அதை ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சுன்னா மற்ற குழந்தை வந்து ஒரு 4 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அது மாதிரி ஒவ்வொரு குழந்தை வந்து ஒவ்வொரு டைம் எடுப்பாங்க. அவங்களுக்கான டைமை வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அவங்க செய்ய மாதிரி அவங்கள செய்ய விட்டுறணும். இடையில நாங்கள் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு வந்து அவங்க வந்து தடை பண்ணக்கூடாது. இப்படி சில நேரங்கள் வந்து அவங்க யோசிச்சு க்ரியேட்டிவாக செய்வாங்க. அப்படி செய்ய போக நாங்கள் நடுவில் தடை பண்ணி இது இப்படி வராது அப்படி வராதுன்ட்டு எதுவுமே பண்ணாமல் அவங்களோட டைமை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள செய்ய சொல்கிறணும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லையே. நிறைய குழந்தைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. இப்படி வந்து அவங்களுக்கு அந்த டைமை கொடுக்கறதுனால வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டியை அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி சைடில் அவங்க ஒவ்வொரு இதாக யோசித்து டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களோட டைமை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மேம் சொல்லி தந்தாங்க. தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ ரமேஷா டீச்சர். தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எப்படி வந்து பாய் பின்னுறது இங்கே மற்ற மாதிரியான அந்த போல் கேமை வச்சு நாங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கம்பண்ட் அப்படின்றத விஷயத்த பார்க்குறோன்னு சொன்னால், இப்போ போல் கேம் அப்படின்னும் போது ஒரு இலக்க நோக்கி போறாங்க. அதுல வர நிறைய தடைகளை தாண்டி தான் அந்த போல் கேமை வந்து விளையாடுவாங்க. அதே மாதிரி நாங்க எப்படி அந்த கேமை வச்சு பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்த நாங்க கொடுக்கணும்னா, பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கலாம். லைஃப்லயும் இப்படித்தான். நாங்க படிக்கிற விஷயத்துலயும் சரி, நாங்க வீட்ல செய்யற வேலைகள்லயும் இப்படி சரி, நிறைய தடைகள் இருக்கும். இப்படியான தடைகள் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும், தாண்டி அந்த வின் பண்றோம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து நாங்க போகணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி செய்யும் போது நாங்க அவங்கள வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் வெளியில விளையாடும் போது நல்லா விளையாடக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க. இதே நாங்க உள்ளுக்கு போனோம்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு வந்து எழுதவோ, கலர் பண்ணவோ, வாசிக்கக்கூடிய அந்த அந்த செயற்பாடுகளை செய்ய இயலாத பிள்ளைகள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும். இது பிழை இல்ல. நீங்க இப்படி செய்யறது சரி. நீங்க இப்படி செஞ்சா இதை விட நீங்க தொடர்ச்சியா செய்யும்போது நாங்க அதை சரியா செய்யலாம். அப்படியான விஷயங்கள சொல்லி நாங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும். அத விட்டுட்டு நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, பிள்ளைகள டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. உங்களால ஒண்ணுமே இயலாது. ஒழுங்கா கலர் பண்ண இயலாது. உங்களால ஒழுங்கா எழுத இயலாது. ஒழுங்கா இத சொல்ல இயலாது. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, பிள்ளைகளோட மனசுல அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள பத்தி நாங்க புரிஞ்சுகொள்றதுக்கு வைக்கிற மாதிரி, அவங்கள பத்தியான நெகட்டிவ் தாட்ஸ வந்து அவங்க புரிஞ்சுகொள்வாங்க. ஓ! என்னால இயலாது. என்னால நீட்டா செய்ய முடியாது. என்னால ஒழுங்கா சாப்பிட முடியாது. அப்படியான விஷயங்கள நாங்க சொல்லியே இருக்கும்போது, பிள்ளைக்கு வந்து அது ஆழமா மனசுல பதிஞ்சிரும். ஒரு நாளும் நாங்க பிள்ளைகளுக்கு வந்து அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகள என்னத்தான் அவங்க வந்து சின்ன பிள்ளைகளா இருப்பாங்கன்றதுனால, நாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு வாரது இல்லையே பிள்ளைகள். நம்ம கிட்ட தான் வந்து படிக்க போறாங்க. நாங்க மோட்டிவேட் பண்ணி, அத மோட்டிவேஷனா சொல்லும்போது, அத அவங்க திருத்திக்குவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நாங்க முன்னுக்கு போகணும். இந்த கேம் மாதிரி நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த கேம்ல அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த விஷயம் என்னன்னா, குரூப் ஸ்டோரி கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது,
நாங்க இப்போ குரூப்பா வந்து கான்செர்ட்க்கா இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் டே ப்ரோகிராம்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாங்க பாடத்திட்டத்துக்கு அமைய பிள்ளைகளுக்கு வந்து குரூப் ஸ்டோரீஸ வந்து கிரியேட் பண்ண சொல்லுவோம். கிரியேட் பண்ணி சொல்லிக் குடுக்க சொல்லுவோம். ஒரு கதைய வச்சு, இது வந்து குரங்கு, இது வந்து நான் வந்து தொப்பி வியாபாரி, இப்படியான ஒரு கதைய நாங்க நடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, பிள்ளைகளோட நாங்க அத டிஸ்கஸ் பண்ணும்போது பிள்ளை சொல்லுவாங்க, "நான் தான் குரங்கு, நான் தான் தொப்பி வியாபாரி, இல்ல நான் தான் ரோட்ல போறவங்க" அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நமக்கு ஐடியாஸ் குடுப்பாங்க. "இல்ல நம்ம இப்படி உடுத்துனா தான் அழகா இருக்கும். தொப்பி ஒண்ணு வச்சா தான் அழகா இருக்கும். இல்ல கையில ஒரு எங்கி வச்சிருந்தா தான் அழகா இருக்கும்னு பிள்ளைகள் வந்து ஐடியாஸ் குடுப்பாங்க. இப்ப நாங்க எது செய்யறதுக்கு முன்னுக்கும் பிள்ளைகளோட கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாங்க பேசும்போது, பிள்ளைகளோட கலந்துரையாடும்போது ஒரு அழகான விஷயமா அந்த இடத்துல மாறும். அப்ப அந்த மாதிரியான டிஸ்கஷன் மூலம் நாங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் குடுக்கணும்னு சொன்னா, ஃபியூச்சர்லயும் இப்படிதான். நீங்க பெரிய ஆள் ஆன பிறகும் ஒரு வேலைக்கு போற இடத்துலயா இருக்கலாம், நீங்க ஸ்கூல் போற இடத்துலயா இருக்கலாம். நீங்க நெறைய பேத்தோட நெறைய விஷயங்கள பேச வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது, நாங்க ஒருத்தவங்க சொல்றத கேட்டு, அவங்க அவங்க சொல்றதுக்கு மதிப்பளிச்சு, இப்ப எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அழகா இருக்குன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி மத்தவங்களும் கருத்துக்கள சொல்லுவாங்க. அத ஏத்துக்கிட்டு, நாங்க அடுத்த செயற்பாடுகள செய்யணும். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள வந்து நாங்க பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. தேங்க் யூ டீச்சர். தொடர்ச்சியா வந்து அமல் ரிஸ்வான் டீச்சர். டீச்சர் என்னுடைய அடுத்த ஆன்மீக கூறு, அதாவது ஆன்மீக கூறுல வர டீம் ஒர்க், அதாவது குழந்தைகள் டீம் ஒர்க், குரூப் ஒர்க், குரூப் ஆக்டிவிட்டிஸ் என்பன பண்ணும்போது குழந்தைகள் ஒவ்வொரு தொடர்பு கொள்ள, அதாவது செயற்படுவதற்கு ஆரம்பிக்கும். புரிந்து கொள்றது. இதனால அவர்களிடையே நான் தொடர்பு உருவாக்கம் பெற்றதோடு இது அதாவது ஆசிரியை விட்டு வெளியே போனாலும் சமூக சிந்தனை மட்டும் கூட்டு தொடர்பு, அது தொடர்பான அறிவானது அவர்களிடம் வளர்ச்சி அடைகிறது. அதாவது சமூகத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து எவ்வாறு செயற்படுறது, சமூகம் தொடர்பான ஒரு அறிவு, அதாவது சமூகத்துல எவ்வாறு இந்த சமூகம் என்பது தனிப்பட்ட ஒரு மனிதரை குறிப்பிட்டது. நாளை என்ன சமூகத்துல பல்வேறுபட்ட நபர்கள் காணப்படுற பல்வேறு அவ்வாறு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி போவேனுமான ஆன்மீக அறிவு ஆனது கிடைக்கப்பெறும். அதோடய அத்துடன் ஒருவர் செய்யும், அதாவது ஒரு குழந்தைக்கு தனியாக செய்ய முடியாத ஒரு விடயத்தை 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்யும்போது அவரிடத்துல அதை செய்ய இயலாத ஒரு விடயம் பண்றதோடு ஒரு அடைமாற்றமானது அவர்கள் உருவாக்கும். அடுத்ததாக மதிப்பு, அது வலிவு, ஒன்றிணைப்பு மற்றும் தொடர்பு, அதாவது குழு செயற்பாடாக செய்கின்ற குழந்தைகள், அதாவது இரு குழந்தைகள், அதாவது இரு குழந்தைகள் பேசி முடிவு எடுக்குது. குழு ஏற்பாடுகள், குழு செயற்பாடுகள்ல போட்டுன்னா ஒரு குழந்தை மட்டும் கதைத்து ஒரு முடிவு ஆகும். அந்த குழந்தைகள் அனைவரும் கதைத்து அவர் எடுக்கிறதோடு அந்த குழுவினர் அனைவரும் அவங்களுடைய ஒப்பீனியனை கூறுறாங்க. அதுல இருந்து சேர்ந்து ஒரு படைப்பு உருவாக்குறது. இதனாலே ஒரு ஓவியமாக படைப்பாக வேற என்னதாவது ஆக்டிவிட்டிகளை செயற்பாடாக இருக்குது. இதனால அதாவது இதனால ஒரு செயற்பாடு தனிப்பட்ட உத்தர முடிவு மட்டும் இல்லை, 4 பேர் ஒப்பீனியன் சேர்ந்து ஒரு படைப்பாக உருவாங்க. அது தனி உத்தரவு செய்யறதுக்கு அந்த குறைகளை குறைந்து இன்னும் அவங்களுடைய டெவலப் பண்ணி இந்த ஒரு சிறந்த ஒரு படைப்பானது உருவாக்கம் தரும். அடுத்ததாக வலைப்பெயிண்டிங், அதாவது இதை ஓவியம் என்று கூறப்படுறது. அது ஒரு ஆக்டிவிட்டியா இது பண்றதுன்னா இரு குழந்தைகளை ஒரு பேப்பர் கொடுத்து அந்த பேப்பர்ல ஒரு ஓவியம் அல்லது ஒரு படம் ஒன்று வரைய செய்யும். பொதுவாக இது வரைய போல் இப்ப தனியொரு குழந்தைக்கு ஒரு சைடுல ஒவ்வொரு குழந்தையிலும் ஒவ்வொரு ஒப்பீனியன் காணப்பட, ஒவ்வொரு ரசனை காணப்படுற. அதுல 2 குழந்தை ஒன்று செய்யப்போ அந்த 2 குழந்தைக்கும் விருப்பமானது இன்க்ளூட் ஆகும் அந்த ஓவியத்துல இல்லாட்டி படத்துக்காக காணப்படுற. அதோட எக்ஸ்பென்ஸ், அதாவது நீட்டிப்பாக காணப்படும். அவர்கள் அவ்வாறு படைப்பு உருவாக்கும் போது, ஒன்று சேர்ந்து அவ்வாறு படைப்பொன்று உருவாக்கும் போது அவர்கள் டீம் ஒர்க் என்று தொடர்பாக சரியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுறது. என்னுடைய
மனநிலையானது. நன்றி. அடுத்ததாக இதில் ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சி. வெவ்வேறு கண்ணோட்டங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ற அந்த வரைவதற்கு ஆலோசனைகளை கேட்டு எல்லோரும் ஒத்துழைத்து ஒன்று சேர்ந்து செய்தால் அழகான ஒன்றை, தனித்துவமான வித்தியாசமான ஒன்றை உருவாக்க முடியும் என்றத இவங்க அறிந்து கொள்வாங்க. அடுத்தவர்களின் கருத்தையும் கேட்டு செய்ய பழகி கொள்வாங்க. இவ்வாறான குழுவாக வேலை செய்யும் போது அடுத்தவரை பேச்சுக்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்க முடியும். எதிர்காலத்தில் சமூகத்துக்கு உதவக்கூடிய, எல்லோரையும் மதித்து எதிர்காலத்தில் சமூகத்துக்கு உதவக்கூடிய குழந்தைகளையும் நமக்கு உருவாக்க முடியும். வலியு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதை. அடுத்தவர்களை மதிக்க, அடுத்தவரின் பேச்சை காது கொடுத்து கேட்க, அடுத்தவர்களின் பேச்சுக்கு மதிப்பளித்து ஒத்துமையான குழந்தைகளை இருக்கும் போது வெவ்வேறான ஐடியா மற்றும் கொடுக்கலாம். ஐடியாக்களோட இவங்களோட செயற்பாட்டை செய்ய இயலும். அதோட பொறுமையாக நல்ல குழந்தை ஒன்றை உருவாக்கும் திறனை குழந்தைகளாக எமக்கு மாற்றம் இயலும். பொறுமையான குழந்தைகளை மாற்றலாம். வெவ்வேறான எமக்கு ஐடியாக்கள், இது நாங்க வரையும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியாக்கள் சொல்லுவாங்க. அதை கேட்கக்கூடிய பிறருட கருத்தை கேட்கக்கூடிய குழந்தைகளாகவும் எங்களுக்கு மாற்றலாம். குழந்தையின் சிறு வயதில் நான் என்று நினைப்பார்கள். இன்னும் கொஞ்ச காலத்துல நாம் என்று நினைப்பார்கள். இன்னும் கொஞ்சம் காலத்துல என்னுடைய என்று நினைப்பார்கள். இதிலிருந்து நாம் குழந்தைகளை தூரமாக்கி நல்லதொரு வாழ்வை உருவாக்கி, நாங்களும் என்னுடைய என்று நினைக்காது சமூகத்தோடு சேர்ந்து வேலை செய்து ஆன்மீக வாழ்க்கையையும் அடுத்தவர்களை மதித்து வாழ பழகுவோம். நாமும் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக யோசிக்கிறதையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் மூலம் எங்களை நாம் மாற்றிக்கொள்றது மட்டுமல்லாமல் வித்தியாசமான நம்மிடம் வரும் குழந்தைகளுக்கு எவ்வாறு படித்துக் கொடுப்பது பற்றியும் கற்றுத்தருவாங்க எமது மீனா மேடம். விரிவாக சிம்பிளாக எமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவாங்க. இத்தோடு எமது லெக்சர் 10 முடிவடைகிறது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு ஏற்படுத்தி தந்த ஜானக கமல்கொட சார் அவர்களுக்கும் மற்றும் மீனா மேடம், நத்யா மேடம், பத்மஜா மேடம் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவருக்கும் அத்தோடு என்னோடு சேர்ந்து ஒத்துழைத்து எமது குழு ஆசிரியர்கள் மற்றும் எமக்கு யூடியூபில் எமது பிரசன்டேஷன் போட உதவியாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி. இன்ஷா அல்லாஹ் இத்தோடு லெவல் 1 முடிவடைகிறது. லெவல் 2 சந்திப்போம். நன்றி.